புதிய பொலிவுடன் பழைய நம்பிக்கையோடு மீண்டும் உங்கள் அமீரகன். இன்னைக்கு கண்டென்ட் என்னன்னா, MBBS சீட் எல்லா மாணவர்களும் நீட் எழுதிட்டு கட் ஆஃப் மார்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். அந்த வெயிட் பண்ற நேரத்தில் நம்பிக்கை தரா மாதிரியும் மற்றும் எச்சரிக்கை செஞ்சு அலர்ட் பண்ற மாதிரியும் தான் இந்த பதிவு இருக்க போகுது. அதாவது நீட் ரேங்க் ஏற்கனவே உங்களுக்கு கையில் கிடைச்சிருக்கும். நீங்க உங்களுடைய ஹோம்ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. லாஸ்ட் இயர் நீட்டோடைய சேர்க்கையில் உங்களுடைய ரேங்க்குக்கு 1000 முன்னாடியும் 1000 பின்னாடியும் ஒரு பிராக்கெட் வச்சுக்கிட்டு அந்த ரேஞ்சில் எந்தெந்த காலேஜிலலாம் சீட்டு கிடச்சிருக்குன்னு ப்ரீவியஸ் இயர் அட்மிஷனுடைய ஸ்டார்டிங் ரேங்க் மற்றும் லாஸ்ட் ரேங்க் இது ரெண்டுத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பிராக்கெட்குள்ளே உங்களுடைய ரேங்க் வருது அப்படின்னா அந்த ஒரு நம்பிக்கையே போதும் உங்களுக்கு. அந்த பிராக்கெட்குள்ளே நீங்கள் வரலன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது நீட் கட் ஆஃப்காகவும் வெயிட் பண்ணுங்கள். அது ஒரு பக்கம் இருந்த போதிலும் நீட் கட் ஆஃப் கிடைக்கலையேன்னு வருத்தப்படாம இதே எக்ஸசைஸை தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட், அதாவது ஆல் இண்டியா கோட்டாவிலையும் நீங்கள் எல்லா ஸ்டேட்லேயும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, எல்லா ஸ்டேட்லேயும் 15% ஆல் இண்டியா கோட்டா இருக்குது. அந்த ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுடைய ரேங்க்கு அந்த ப்ராக்கெட்டில் வருதான்னு பாருங்கள். ஸ்டேட் வைஸ் இருக்கிற அட்மிஷன் ரேங்க்கில் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க் வரைக்கும் அட்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அந்த பிராக்கெட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா அங்கே அப்ளை பண்ணுங்கள். அந்த பிராக்கெட்லேயும் நீங்கள் வரல அப்படின்னா அட்லீஸ்ட் பாராமெடிக்கலில் சேர்ந்தாச்சும் ஏதாச்சும் ஒரு கோர்ஸில் படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு சைமல்டேனியஸ்லி அடுத்த வருஷம் நீட்டுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் தரமான எக்ஸாம் எழுதி மறுபடியும் நீங்கள் இந்த சீட்டு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளோட கனவு ரொம்ப முக்கியங்க. ஆனால் அதுலேயும் கிடைக்கல அப்படின்னா வசதி இருக்கிறவங்கள தவிர நம்மளோட கனவுக்காக 25 லட்சம் 50 லட்சம் 30 லட்சம்னு டொனேஷனும் ஃபீஸும் கொடுத்து பெற்றவங்களுடைய மொத்த சொத்தையும் இறக்கிறத விட ஃபாரினில் போய் படித்து உங்களுடைய கனவை நிறைவேற்றிக்கலாங்க. எப்படிங்க ஃபாரின் போய் படிக்கிறது? எங்கள் 4 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரைக்கும் கலெக்ட் பண்ணுற காலேஜஸும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலேஜஸில் சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம நாட்டில் எஜுகேஷன் லோனு உங்களுக்கு கொடுக்குறாங்க. எந்தெந்த நாட்டில் அப்படி சீட்டு கிடைக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குங்க. கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கசகஸ்தான், ரஷ்யா, உக்ரைன், மால்டோவா, ஹங்கேரி, பல்கேரியா, ஜார்ஜியா, டர்க்கி, எஜிப்த், டிமோர் லெஸ்டே, பிலிப்பீன்ஸ், சைனா, பங்களாதேஷ், நேபாள், பிராக், போலந்து, அசர்பைஜான், அர்மேனியா. ஸோ இத்தனை நாடு இருக்குதுங்க. நீங்கள் கவலையே படாதீங்க. இதில் எந்தெந்த நாட்டில் போகலாம், எந்தெந்த நாட்டில் போக வேண்டாம், எந்தெந்த நாட்டில் இருக்கிற காலேஜஸ் நமக்கு சூட் ஆகும், இந்த நாட்டுக்கு போய் மெடிசன் படித்தா திருப்பி நம்ம ஊருக்கு வர முடியுமா முடியாதா, இதில் எந்த நாடு செலக்ட் பண்ணலாம், எந்த நாடு செலக்ட் பண்ணக்கூடாது, இதில் என்னென்ன ஸ்கேம் நடக்குது எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.